வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திகேயன் கல்யாணம் 3 பேருக்கும் நன்றி. நான் முழுக்க சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வர வாழ்வியல் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ சோமியன் அவர் காமிச்ச நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், அவர் சொன்ன நிறைய கதைகளை வச்சு தான் இதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஆல்சோ நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த போர் சம்பந்தமான அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் பண்ணுறப்ப தான் நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது, அவங்க கிட்ட இருந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்க முடிஞ்சது. நிறைய கதை இருக்க ஈழத்தை பற்றி அதெல்லாம் கேட்க ஆக்சுவலாக இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எமோஷன்ஸ் அந்த கதையில் இருக்குது. ஸோ சீக்கிரம் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்சோ இந்த படத்தை வெளியில் கொண்டு வர ஸ்பிரிட் மீடியா, அஹிம்சா, ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஏஜஸ் எல்லாருக்கும் நன்றி. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், காஸ்ட், க்ரூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரூபா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுது அவரை கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ், உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டாங்க, எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புதிய ஆக்டர்ஸ், தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, சம் ஆர் ஃப்ரம் லண்டன், சம் ஆர் ஃப்ரம் லைக் சூரியதரன். என்ன பண்ணாலும் நான் என் கூட இருக்கிற டீம், நான் இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன். ஐ கான்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்சைட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணோம். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ். காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போதுக்கு 5 படம் முடிச்சுட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. We all are equal here. We work for cinema, we live for cinema, and our passion is to make cinema and meaningful films. So thank you Karthik sir for inspiring many actors, many directors and many technicians to be vocal about stories and giving the discipline. ஏன்னா இங்கே ஒரு பயம், நடிக்கும் போது நடிச்சதுக்கப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பாரு, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையா, அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்த வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில் ஒரு கால் இருந்துச்சு. ஹாய்ங்க, நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார்ன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்ட் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது யூஎஸ் தமிழா சென்னை தமிழான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா. பட் வி ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டுங்க அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிமுங்க அப்படி இப்படி பேசினார். சார் கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதையை சொல்லணும்னா ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னா காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். யூ காட் த ரைட் ஃபிலிம் அண்டர் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் ஃபார் producing this
beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Sonidharan, thank you for நான் அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோனிதரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணாரு ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர் இது. பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது I felt very happy, and I'll not take much of time. I thank each and everyone, every talent, every artist, Pera, like I thank everyone because I learned a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much, Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. நாங்கள் அட்லீஸ்ட் வி ஹேட் 1 hour 2 hours ஆஃப் ஸ்லீப் எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டார். ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் போய் ரூம்ல அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடல்ல பார்த்து அப்படியே தீர்க்கமா யோசனை பண்ணிட்டு நான் நினைச்சேன் ஷார்ட்டா யோசிக்கிறல்ல, அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கினாரு. அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் part of this beautiful film and Stone Bench. And I'll not take much time. Thank you so much. Thank you, press, media. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelura April 3rd release ஆகுது. And sure உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். And this is my gut feeling. படம் பார்த்து நீங்களே word of mouth spread பண்ணி ஆடியன்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. This is my bet and gut feeling. So thank you so much. Thank you for taking time and coming here. Thank you. ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும். ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானா கேட்டு ப்ரொடியூசர் பேர்லையும் என் பேரை போடுவேன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷனல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் இஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையை, ஷோமியோட கதையை ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி மீட் பண்ணேன். எனக்கு ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு ஒரு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அது பத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்காக ஆனால் அப்போ எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்றப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுல தான் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டுருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழம்ல இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சி பிள்ளை யூடியூப்ல கூட இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நாளே செலக்ட் ஆனது, என்ன என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்ப இருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. என்ன நம்ம போர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது.
இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ள ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்கா நம்ம சொல்ல போற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னாரு, அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இது தெரியாது, நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல அங்க நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா நம்ம அந்த டைம்ல பார்த்தது கிடையாது. பிளஸ் அந்த லைஃப் நமக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பத்தின ஒரு படம். அதுல ஒரு சீன் இருக்கும், அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது, வெளியில வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியானோவை பார்ப்பாரு அவரு. அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் ஒரு மியூசிஷியன் அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவன் பிளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் பிளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில அந்த சத்தம் வெளியில கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறதுக்கு கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாம பிளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சா பாருங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமா அந்த வாரோட நான் இந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமா கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகலாம் நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் சோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன், இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அது ஒரு இது இருக்கு, ஒரு எம்பத்தி தான். அந்த அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப் an art is a weapon மட்டும் இல்லை. I think to express stories, I think using art அதுக்கு தான் சினிமா. அது மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்றதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்றது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் சோனியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறைய கதைகள் கேட்டேன். இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் the way it is being made, the way it is written, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்றது வந்து என்னன்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கன்னாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரிலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊரில் வந்துன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து, ஒரு எமோஷனல் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் சோமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அந்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க சோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு ஒரு உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் அவர் ஜஸ்ட் படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு
கமல் சார் கோ-ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு இஸ் லைக் ரிலீசிங் அவுட் சி. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that they have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐம் ஷூர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. ஐயோ ஆங்கரா இங்க வந்து நிறைய பேசியிருக்கேன், எனக்கு என்ன பேசுறது தெரியல, கொஞ்சம் ஆங்ஷியஸா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சோமி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப துல்லியமா கஷ்டமா இருக்கும், நம்ம பேசினது கிடையாது அப்படின்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருந்தது. பட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து அந்த தமிழ் டப் பண்ண விட்டதுக்கு முதலாவது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஏன்னா நான் கேட்டு அடம் பிடிச்சு வாங்கினேன். எனக்கு வந்து நான் டப்பிங் பண்றேன், அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்க வேற யாராவது மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு, மொத்த படத்துக்குமே என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ தேங்க்யூ ஸோ மச். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேப்பர் மாமா வந்து என்னோட பேரா வந்து பண்ணியிருந்தாங்க, வின்சென்ட் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது, பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீலங்கன் வாழ்க்கையை வந்து ஒரு கொஞ்ச நாள் வாழ முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு படம். டெஃபினட்டா சார் சொன்ன மாதிரி போர்லாம் தாண்டி ஒரு அதுல இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மேடம் எனக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஸோ வந்து தமிழ் பேசுற பெண்கள் ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன். நான் நல்லா தமிழ் பேசுவேன், நான் நல்லா எஃபர்ட் போடுவேன். எனக்கு இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நல்ல வாய்ப்புகளும் வந்து நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் மோர் ஃபிலிம்ஸ், நிறைய வாய்ப்புகளுக்காகவும் கனவுகளோட காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கேரக்டர்ல சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனா எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டாரு இந்த இண்டஸ்ட்ரி. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லாரும் சொல்றது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்றாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனா அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அவங்க பண்ணுவாரு, ஒரு எமோஷனலான வார் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா, லாங் நைட். அந்த நைட்ல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது it will leave a deep impact on everybody is what நான் நம்புறேன். and இந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு எனக்கு firstly I'm Karthik Subraj sir, I'm really a big fan of your work sir. His film making style நான் இல்ல,
தமிழ்நாட்டுல தெலுங்குல எல்லாம் இந்தியால இருக்க சாருக்கு ஃபேன்ஸ் அவங்க ஃபிலிம்ஸ்க்கு அண்ட் நாட் ஒன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸ் மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ஒரு ஆளு அவங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்களுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்ல பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன் இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் என்னோட டிரெக்டர் சோமேத்ரன் சார், I'll be forever grateful சாருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் பேசிக்காவே. அண்ட் like apart from like the world is going to talk about Soumithran sir இந்த ஃபிலிம்க்கு அப்புறம் அவங்க விஷன் அவங்க டீடைலிங் ஃபிலிம்ல எல்லா I wanted to tell about an identity card. சொல்ல முடியாதா சார்? ஓகே, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. நீ எதுவுமே சொல்லக்கூடாது, உங்க பேரும் நீங்க சொல்லக்கூடாது சார். எப்படி நான் என்ன சொல்லணும் சார்ன்ட்டு ஃபிலிம்ல பாருங்க, என்ன நான் நல்லா பண்ணிட்டேன்னு மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆமா, ஸோ அவங்க டீட்டெயிலிங் அவங்க விஷன் எப்படி எமோஷன்ஸ்னு அவ ஸ்கிரீன்ல பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு செலிப்ரேட் Soumithran sir ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ரொம்ப அதிகமா especially I'm grateful for him because நான் 4 படம் பண்ணிட்டு நிறைய பீப்புள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு. உங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்பிரசிவா இருக்கும். பட் யாரும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கல இப்போ வரைக்கும். சார் தேங்க்யூ சார். ரியலி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப அது பார்த்து நான் ஸ்கிரீன்ல ஒரு 3 times அதை ரிப்பீட் பண்ணிட்டாரு. நான் ஐ வாஸ் சிட்டிங் இன் தி சேர் பட் நான் எங்க இருக்கு கிளவுட்ஸ்ல. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் he takes care for his actors. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணாலும் இப்படி he sometimes shows ஆக்ட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட நான் ஒர்க் பண்றது ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் கார்த்திகேயன் சார், இட்ஸ் ரியலி மை பிளெஸிங் உங்க ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்ல பீங் அ பார்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கு మా తెలుగు నవీన్ చంద్ర సార్, అడాప్టెడ్ సన్ ఆఫ్ తమిళనాడు. సో నవీన్ చంద్ర సార్కి and he's going to again amaze you in the film. And Nama Sanat means Telugu we say Ma Sanat like that. Where meaning varuma then. So Sanat and Vidu, Dharmika, Sidhu, ellame. So and especially நம்ம DOP sir, Pradeep sir ரொம்ப நல்லா காட்டிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாமே எல்லாமே எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கன்வே ஆகும் உங்களுக்கு ஃபிலிம்ல. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அண்ட் இட்ஸ் so grandeur and it's emotionally very deep. Every frame tells a lot about the life stories of Sri Lankans. And Kesa அவங்க பாரடைஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் இன் தட் ஃபிலிம் சார். அண்ட் திருப்பி இன்னொரு இப்போ நம்ம ஃபிலிம்க்கு ஒர்க் பண்றது ஐ எம் ரியலி கிளாட். அண்ட் யுவர் மியூசிக் ஆடட் மச் மோர் வேல்யூ நம்ம ஃபிலிமுக்கு. அண்ட் ஸோ ஐ திங்க் நான் பேப்பர் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் எல்லாரும் டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் ஐ ஹோப் நீலிரா உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் சம் ஃபிலிம்ஸ் entertain you, some films make you feel emotionally very deep, but some films make you think. நீங்க ஃபிலிம் பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்களே வீட்டுக்கு போறது வேலை ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபிலிம்ஸ் ஓன்லி சில ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபிலிம்ஸ்ல நம்ம நீலிரா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ கண்டிப்பா போய் ஃபிலிம் பாருங்க. அண்ட் April 3 நீலிரா இஸ் கோயிங் டு பி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.